கோயம்புத்தூரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வச்ச இடங்க. 110 வருஷத்துக்கும் பழமையான பொட்டானிக்கல் கார்டன் இது. கிட்டத்தட்ட 50 ஏக்கரில் இருக்குது. ஒரு அருமையான இடம் தாங்க சொல்லுவேன். வாங்க இந்த இடத்த பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இடம் எப்படி இருக்குது, நம்மளோட அனுபவம் என்ன, நீங்கள் இங்கே வந்தால் நீங்கள் என்னென்னலாம் லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் மருதமலை சாலையில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தாவரவியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்குங்க. ஒரு அற்புதமான பூங்கா. தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் இந்த தாவரவியல் பூங்காவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம உள்ள நுழைஞ்சோனையுமே இடதுபுறமும் வலதுபுறமும் சமநிலை தோட்டங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி இடம் இருக்குங்க. நல்ல அழகான பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளிகள், அதுக்குள்ளார நடந்து போகிற மாதிரி ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இயற்கையான ஒரு நடைப்பயணம் இந்த இடத்துக்குள்ளார நம்ம போகலாம். ஃபோட்டோஜெனிக்கான பிளேஸுங்க இது. நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்காகவே இந்த இடத்துக்கு வருவாங்க. எல்லா என்ட்ரன்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அதை சுற்றி தண்ணி இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த புல்வெளியில் ஓட இந்த ரெஸ்ட் பிளேஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. முன்னாடி எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சு அந்த அருவி மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. பட் இப்போல்லாம் அது ஏதோ விட்டுட்டாங்க. அப்படியே பார்க்கோட வலதுபுறத்தில் தான் இங்கே இருக்கோம். ஒரு அழகான பட்டாம்பூச்சியோட ஒரு தோற்றம் வந்து இங்கே இருக்குது. சரி, அது வழியாக உள்ளே போய் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் இல்லை, வெறும் காடு தான் இருக்குது. இந்த பூங்கா முழுதுமே அழகழகான சின்ன சின்ன பாதைகள் இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாதையுமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அது அந்த வேலிக்குள்ளார நடந்து போகிற மாதிரி. கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்துப்பீங்க, ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓரளவு நல்ல தூரத்துக்கு வந்து இந்த வேலியை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வாக்கு. அருமையாக போகலாங்க இந்த இடத்துல. கல்லெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு மலை மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. முன்னாடி இங்கே தண்ணியெல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் லைவாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த பகுதிகள் பார்க்குறக்கு. பூங்காவோட வலதுபுறத்தில் தான் நம்ம இப்போ இருக்கங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரமே இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு வர மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு புத்தர் சிலையுமே இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூலிகை செடிகளுக்கான ஒரு குடிலுமே இங்கே வச்சுக்கிறத பார்க்க முடியுங்க. நம்ம உள்ளே போக முடியல, வெளியில தான் பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரும்போது அந்த பூவெல்லாம் சிந்தி அந்த ரோட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கோயம்புத்தூருக்கு உள்ளாரியே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நம்ம அப்படியே கொஞ்சம் போனோம்னா இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் இருக்குது. வாட்ச் டவர்லேருந்து ஒரு பெருசாக வியூஸ் இல்லை, ஏன்னா மரங்கள்லாம் மறைச்சிருச்சு. அதனால நம்ம வாட்ச் டவர் மேலே போகல. எங்கே திரும்பினாலும் அது ஒரு விதமான அழகோடு தான் இந்த பகுதியே இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த வாடாமல்லி செடி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மறுபடியும் ஒரு அழகான பாதையில் தான் இருக்கும். இந்த இடத்த சுற்றியுமே வாடாமல்லி பூக்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே வேலை செய்யல, நான் செஞ்சால் நல்லா இருக்குங்க.
கொஞ்சம் தள்ளி போகும்போது இங்கே வுட்டன் ட்ரீ கார்டன் சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு ரவுண்டு போய் வரலாம், அதுவுமே நல்லா தான் இருந்தது. இந்த பூங்காவோட பின்பகுதிக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து அங்கங்கே இந்த செடிகள் தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே லைனாக அழகாக வந்து வளர்த்திட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 1000 உள்நாட்டு வெளிநாட்டு தாவர வகைகள், மூலிகை செடிகள், அலங்கார செடிகள், பழமரங்கள் அப்படின்னு பல வகையான செடிகளை வந்து அப்புறம் பூக்களுமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாங்க. செம்பருத்தி பூவோட சில பல வகைகளையுமே இங்கே நம்ம பார்க்க முடியுதுங்க. ஓரளவுக்கு சாயந்தர வேலையில் நீங்கள் போகும்போது அப்படியே லைனாக இந்த மாதிரி செட்டப்பில் வச்சுக்கிற இந்த செடிகளையும் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம இந்த பூங்காக்குள்ளே வரும்போது நம்ம எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியாதுங்க. ஏன்னா நிறையா தீம் பேஸ்டு தோட்டங்களுமே உள்ளே இருக்குது. ஜப்பானிய தோட்டம், தாழ்வான தோட்டம், மூலிகை தோட்டம், நட்சத்திர பூங்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக புளிய மரமாக இருக்குது. ஒரு நீண்ட வழியாக இருக்குது நம்ம நடந்து போகிறதுக்கு. பூங்காவோட பின்பகுதியை பார்த்துட்டு இப்போ நம்ம பூங்காவில் இருக்கிற நம்ம போகும்போது ரைட் சைடில் இருக்கிற பாதையில் போகிறோம். அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது இனிமேல் பார்க்கலாம். இந்த பகுதியில் பார்க்கும்போது இங்கே இந்த காகித பூக்கள், மரங்கள், செடிகள் வந்து நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது இந்த மூங்கிலுக்கான ஒரு தோட்டமே இங்கே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளாரையுமே வேணால் நம்ம போய் வரலாங்க. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த ரொம்ப அழகான தாழ்வான ஒரு தோட்டம் இருக்குது. நிறைய பூச்செடிகளை வந்து அங்கே வளர்த்தி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே ராக் கார்டன் ஒரு சின்னதாக ஒரு பூங்கா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே கல்லெல்லாம் அடுக்கி வச்சு ரொம்ப பெருசாக இல்லை, பட் ஒரு வாட்டி பார்க்கலாம் போய். சின்னதாக இருக்கிற உயரம் கம்மியாக இருக்கிற ஒரு மேஸ் கார்டனுமே இங்கே இருக்குது. குழந்தைகளுக்கு இது பிடிக்கும். வாட்டர்ஃபால் செட்டப்பில் சூப்பராக இருந்திருக்கும் போலுக்கு இந்த ஏரியா. ஆனால் இப்போ இது வேலை செய்யாமல் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன்ஸ். நம்ம இந்த இடத்துக்கு நேராக வர முடியாது, எல்லாம் சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேராக வர்ற வழியை வந்து அடைச்சிட்டாங்க. தீவு தோட்டம் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. சாயந்தர வேலையில் போனங்காட்டி நம்ம கிளிகள் அப்புறம் நிறைய பறவைகளையுமே நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. பூங்காவை முழுமையாக பார்த்துட்டு அடுத்ததான் கடைசியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு இடமே இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே வந்து இந்த இடத்த வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம்.
இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குங்காட்டி ரொம்ப பேர் வந்து இங்கே வர்றதில்ல. அதனால் அளவான கூட்டம் இருக்கும். ஸோ குழந்தைகள் பீஸ்ஃபுல்லாக விளையாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கும் இது. 6 மணிக்கிட்ட ஆகும்போதே பறவைகள் எல்லாம் பாருங்கள் கூட்டில் போய் அடைய போகுது. நம்ம தான் சுற்றிட்டு இருக்கோம். சின்ன சின்னதாக வித்தியாசமான இந்த கூடு அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இங்கே நம்ம பார்க்க முடியுதுங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த பூங்கா திறந்துருக்குங்க. 6 மணிங்கிறது வெளியில் வர டைம் தான். ஆனால் டிக்கெட் வந்து 5 மணி வரைக்கும் தான் கொடுப்பாங்க. 5 மணிக்கு ஒரு நிமிஷம் தாண்டி போனீங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் மத்தியானம் ஒரு பெரிய பிரேக்குமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்க. பிப்ரவரி மாதங்களில் வருஷம் நடக்கிற மலர் கண்காட்சி வந்து உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஏனோ தெரியல இந்த தாவரவியல் பூங்காவுக்கு அதிக மக்கள் வர்றதில் அளவான மக்கள் தான் வர்றாங்க. அதனால் இந்த பூங்காவுக்கு வருமானமே கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஓரளவு தான் இருக்குது. இருந்தாலுமே கோயம்புத்தூருக்கு நீங்கள் வர்றீங்க, மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூங்காவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்றும் கிடையாதுங்க. கிட்ஸுக்கு அளவான ப்ளே ஏரியா இருக்குது. நல்ல ஒரு நீண்ட வாக்கிங், அது இயற்கையான பாதையில் நம்ம போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். கோயம்புத்தூர் வந்தால் மிஸ் பண்ணாமல் போகலாம். தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.